வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் சமைக்க போகிறோம். தேவையான பொருள் என்னென்ன எடுத்துருக்குன்னா வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், கருவேப்பிலை, முட்டை எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு சாதம் வடித்து வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு வடிச்சிங்கன்னா தான் சாதம் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருந்த 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, பெப்பர் போட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நாம் அப்போ விட்ட மாதிரி விட்டுறாதீங்க, கொஞ்சம் முன்னாடியே கிளறி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ தான் குட்டி குட்டியாக நல்லா அழகாக வரும். தேவையான அளவு பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கோங்க, கட் பண்ணதை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டு இது பண்ணிங்கன்னா அழகாக அந்த கண்ணாடி பதம் அழகாக வந்துடும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்த பிறகு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளற விட்டுன்னே இருங்க, கைவிடாமல். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்மியாக்கிட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு கிளறி விடுங்க, ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது மாதிரி கிளறி விட்டுன்னே இருக்கணும் கொஞ்ச நேரம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலனா காய்கறியில் சொன்னங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. விட்டுட்ட பிறகு மூடி போட்டு மூடி விடுங்க. 5 மினிட்ஸ் பிறகு மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்ட பிறகு என்ன பண்ணால் பெப்பர் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுங்கன்னா பெப்பர் நிறையவே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்ட பிறகு இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்ச ரைஸை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இப்போ உப்பு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. அதனால தான் ஊற வச்சு அரிசியை ஊற வச்சு வடிச்சோன்னா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கலான்னு. ஒரு ஆர்வத்தில் தெரியாமல் கையை வச்சுட்டேங்க, அதான் இப்படி சுட்டு போச்சு.